ஃபர்ஸ்ட் 1-2 ஆம்புலன்ஸ் வருது அந்த கூட்டத்துல. அது ஃபர்ஸ்ட் அந்த மயங்கி விழுந்தாங்களா அவங்கள கூப்பிடுறதுக்காகவா இல்ல டிஸ்டர்பன்ஸ்க்காக வந்துச்சா? அதை கண்டிப்பா தீர விசாரிக்கணும். நேற்றைய தினம் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாரு. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, ரொம்ப கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு, இது வந்துட்டு பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பழி வாங்கிக்கோங்க, அவங்கள பழி வாங்காதீங்க. விஜயகாந்த் ஒருவேளை இதே சூழல்ல இந்த மாதிரி விழுந்துட்டாங்க, போலீஸ் அலோவ் பண்ணல, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்னு சொல்றாங்கன்னு வைங்களேன், விட்டுருப்பாரு. அவர் ஜோசப் விஜய், நீங்களும் கிறிஸ்டியன், அதனால தான் சப்போர்ட் பண்றீங்கன்னு வணக்கம். இஸ்ரேல் ஜபசேன். கடந்த சனிக்கிழமை கரூரில் மிக துயரமான சம்பவம் நடந்துள்ளது. மொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கியுள்ளது. 41 பேர் இறந்துள்ளனர், சில பேர் குழந்தைகள். அதாவது தமிழ்நாடுன்றது நம்ம ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேட் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ இந்த சூழலில் இப்போ பார்த்தீங்கன்னா டிவிகே தலைவரான விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு கரூரில். ஸோ அப்போ அவரை பார்க்க மிகப்பெரிய கூட்டம். ஸோ அந்த கூட்டத்தினுடைய அந்த எண்டில் ஸ்டாம்பீட் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 41 பேர் இதுவரை இறந்துள்ளனர், பல பேர் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்காங்க. ஸோ ரொம்பவே உலுக்கி போட்டுள்ளது நம்ம மொத்த தமிழ் சமுதாயத்தையும். சரி, என்ன பிரச்சனை? முதலாவது பார்த்தீங்கன்னா அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய கட்சி நிர்வாகிகள் அந்த லெட்டர் கொடுத்த போது வெறும் 10,000 பேர் தான் அட்டன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஏறக்குறைய 26,000 பேர் அட்டன் பண்ணாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதுதான் இந்த மொத்த ஸ்டாம்பீடுக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம். காரணம் என்ன? அவர் வந்துட்டு ஒரு ஸ்டார். இப்போ சாதாரணமாக ஒரு ஸ்டாருக்குன்னு ஒரு கூட்டம் வரும். ஸோ அவர் வந்துட்டு டிவிகே என்ற கட்சியுடைய தலைவர், அதை விட்டுடலாம். ஆனால் அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், இல்லைனா அஜித்தாக இருக்கட்டும், ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் மூவிஸில் கொடுத்து, அதாவது அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் பெரிய ஆளுங்க. அவங்களெல்லாம் தாண்ட ரஜினிகாந்தையே தாண்டியவர் விஜய், அதில் டவுட்டே கிடையாது. இன்னைக்கு நம்பர் 1 ஹீரோ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவரை பார்க்கன்னு நிறைய கூட்டம் வருவாங்க. சாதாரணமே கடந்த தேர்தலெலாம் பார்த்திங்கன்னா கமலஹாசன் அவர்கள், அவர் பார்த்திங்கன்னா ஓட்டு பெருசாக வரல. ஆனால் அவருடைய மொத்த ரூட்டில், அவர் அந்த கேம்பெயின் ரூட்லலாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கூட்டம். வடிவேலு அவர்கள் போகும்போது ஒரு வாட்டி கேம்பெயின் போனார், 2011 எலெக்ஷன் நினைக்கிறேன், அப்பயும் மிகப்பெரிய கூட்டம்லாம் வரும். ஸோ அந்த இதெல்லாம் கணக்கு பார்க்கும்போது விஜய் அவர்கள் இன்றைக்கி நம்பர் 1 ஸ்டார். அப்போது போலீஸ் தானே ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கணும் எவ்வளோ கூட்டம் வருவாங்கன்னு. அவரால் எப்படி சொல்ல முடியும் எத்தனை பேர் என்னை பார்க்க வருவாங்கன்னு? இது ஒரு பொதுக்கூட்டம் கிடையாதுல்ல, ஒரு 10,000 பேர் வராங்க அங்கங்கேருந்து கூட்டு வரோன்னு. இது வந்துட்டு பிரச்சார கூட்டம். ஸோ வெறும் டிவிகே கட்சியினர் மட்டும் வருவாங்கன்னா சொல்ல முடியாது, எத்தனையோ பேர் வருவாங்க. அதுவும் அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க டிலே பண்ணிட்டாங்க, அந்த டிலேனால தான் இன்னும் கூட்டம் சேர்ந்துருச்சு அப்படின்னு. ஸோ அப்போ டிலே பண்ணது தெரியுது, கூட்டம் சேர்றதும் தெரியுது. அப்போ அந்த கூட்டம் இவ்வளோ வரும்போது, ஏதோ ஒரு கட்டத்தில் எங்கெங்கிருந்தோ வரும்போது அதை பிளாக் பண்ணி எண்ட் ஆஃப் த டே யார் அங்கே அட்டன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பொதுமக்கள். பொதுமக்கள் எந்த நம்பிக்கையில், யாருக்காவது அன்றைக்கி தெரிஞ்சிருக்குமா இந்த மாதிரி ஒன்று ஆயிரும், இந்த மாதிரி பெரிய பிரச்சனையாக போகுதுன்னா யாரும் போயிருக்க போகிறதில்ல. எந்த நம்பிக்கையில் நம்ம போகிறோம்? காரணம் என்னென்னா, கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டில் இது நடக்க வாய்ப்பே இல்லை. இதுதானே எல்லாருடைய நம்பிக்கையும். நம்ம வடக்க உள்ள ஒரு ஸ்டேட்டு கிடையாது. தமிழ்நாட்டில் போலீஸ்லாம் எஃபெக்டிவாக இருப்பாங்க, க்ரௌட் கண்ட்ரோலில். ஸோ எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ஒரு ஸ்டார், நம்பர் 1 ஸ்டார் ஆஃப் தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி. அடுத்தது டிவிகேவுடைய தலைவர். ஸோ நிறைய கூட்டம் பல நம்பிக்கையோடு வந்ததை போலீஸ் சிதைச்சிட்டாங்கன்னு தோணுது. 26,000 பேர் அட்டன் பண்ணாங்க, ரைட்டு. அதை ஆன்டிசிபேட் பண்ணி, ஏன்னா மற்ற இடத்துலலாமும் கட்சி எங்கெங்கேயோ அவர் இருந்து வராருல, அப்போ வரும்போது அங்கங்கே அவ்வளோ கூட்டம் இருந்திருக்குல்ல. ஸோ அதை ஆன்டிசிபேட் பண்ணி ஒன்று அவரை இல்லை இன்னைக்கு பண்ண முடியாது, மக்களுக்கு பிரச்சனை வரும்னு கூட நிறுத்தியிருந்தா கூட ஓகே. ஆனால் இந்த மாதிரி அலோவ் பண்ணிவிட்டு கடைசியில் அது ஸ்டாம்பீட் ஆனது ரொம்பவே கவலையை தான் அளிக்கிறது. ஸோ கண்டிப்பாக அரசு தரப்பு சொல்கிற மாதிரி இல்லை அவர் நம்பர் ஏற்றுனனால தான், அவர் சொன்ன நம்பர் தப்பு, இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்கிறது தவறு. அதை ஆன்டிசிபேட் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் கவர்மெண்ட்டோடைய ரோல் என்னை பொறுத்தவரை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ஒன்று வந்துச்சு, நானும் அதை பார்த்தேன். ஒரு 1-2 ஆம்புலன்ஸ் வருது, ஒரு சில வீடியோவில் பார்த்தேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவர்ன்றது டெமோக்ரஸியில் ரொம்ப 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 முக்கியமான ஆள்.
ஸோ அவர் ஏற்கனவே கூட சொல்லியிருக்காரு, இந்த பாருங்கங்க, இந்த கட்சி மீட்டிங்லலாம் ஆம்புலன்ஸ்லாம் வருது, இந்த மாதிரிலாம் விட மாட்டோம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆனால் இன்னொரு சூழல்ல உண்மையாகவே அவருடைய அந்த அதிமுக மீட்டிங்கில் யாரோ மயங்கி விழுந்திருக்காங்க. ஸோ அவங்கள தான் கூப்பிட்டுருக்காங்க. அதற்கப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் மேலே தவறு இல்லைன்ற மாதிரி ஒரு முடிவு வந்துச்சு. ஆனால் ஆம்புலன்ஸ்னு ஒரு இஷ்யூ வருது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ இவங்க வந்துட்டு ஒரு ரோட்டில் பர்மிஷன் கொடுக்கும்போது ஆம்புலன்ஸ் ரூட்டை வேற ரூட் பிளான் பண்ணிட்டு தானே கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக ஒரே ரோட்டில் தான் ஆம்புலன்ஸ் போக முடியுமா? அதே சமயத்தில் இன்னொரு சைடு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா டுடேல ஒரு ஆர்டிக்கிள் பார்த்தேன். அப்போ அந்த பாதிப்படைந்தவர்களுக்கு இந்த ஸ்டாம்பீட்ல இருக்கிறவங்களுக்காகவே ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அதையே விடலை, நிறைய பேர் சுற்றி சுற்றி வளைச்சு கேட்டாங்க, என் ஃபோனெல்லாம் வாங்கிட்டாங்க, என்னை அடிச்சாங்க அப்படின்னும் ஒரு சில ஆம்புலன்ஸ் சொல்றாங்க. ஸோ அதனாலே டிலே ஆயிடுச்சு, அந்த ரெஸ்கியூ மிஷனே கொஞ்சம் டிலே ஆச்சுன்னு சொல்றாங்க. இன்னொன்று, அந்த ஃபர்ஸ்ட் 1-2 ஆம்புலன்ஸ் வருது அந்த கூட்டத்தில், அது ஃபர்ஸ்ட் அந்த மயங்கி விழுந்தாங்களா அவங்கள கூப்பிடுறதுக்காகவா இல்லை டிஸ்டர்பன்ஸ்க்காக வந்துச்சா? அதை கண்டிப்பாக தீர விசாரிக்கணும். ஏறக்குறை 41 பேர் இறந்துள்ளனர். ஸோ இவ்வளோ பெரிய இஷ்யூ இருக்கும்போது ரொம்ப டீட்டெயில்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணும், இண்டிபெண்ட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணும். அதை அந்த சிங்கிள் ஜட்ஜ் அவங்க என்கொயர் பண்ணுறாங்கல்ல, அவங்க தீர விசாரித்து உண்மையை கொண்டு வந்தால் நல்லது. இன்னொரு ஒரு இஷ்யூ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு வேணும்ன்ட்டே லைட்டை ஆஃப் பண்ணாங்கன்னு. ஸோ அது 2 தரப்பில் இருக்குது. ஒரு சைடு என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை அவருடைய கட்சி டிவிகே கட்சியினர் தான் தயவுசெய்து கரண்ட்டை கட் பண்ணுங்க, ஏன்னா சுற்றி ஆளுங்க இருக்காங்க. ஏன்னா சாதாரணமாக பப்ளிக் மீட்டிங் நடக்கும்போது நிறைய கம்பம் அங்கெல்லாம் ரிஸ்க் இருக்கும், ஒயர் லைவாக இருந்தால் ரிஸ்க்கு. ஸோ அதனால் நீங்கள் கட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்பயும் நாங்கள் கட் பண்ண ரெடியாக இல்லை, ஒரு சில டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறும்போது தான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இன்ன வரை டிவிகே கட்சியினர் ஆமாம் நாங்கள் கட் பண்ண சொன்னோன்னு சொல்லலை, கட் பண்ண சொல்லலைன்னு சொல்லலை. ஸோ அந்த இஷ்யூ எனக்கும் கிளியராக தெரியல. ஸோ என்னை பொறுத்தவரை இது தவிர்த்திருக்க வேண்டிய விஷயம். கொஞ்சம் கவர்மெண்ட் இன்னும், அதாவது குறிப்பாக போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனு இன்னும் ஸ்ட்ரிக்டாக, யார் என்ன நினைச்சா என்ன, மக்களுடைய கடைசி எல்லாருமே நம்ம ரோட்டில் நடக்கும்போது அந்த போலீஸ் அதிகாரிகள், போலீஸ் பெண் அவங்கள நம்பி இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையும் வராதுங்க, அந்த தைரியத்தில் தான் போகிறோம். ஸோ அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக அவங்க காப்பாற்றணும். சரி, அடுத்தது அந்த துயர சம்பவம் நடந்து முடிந்த உடனே விஜய் அவர்கள், அதாவது டிவிகே தலைவர் பார்த்தீங்கன்னா அப்போ இல்லை, அங்கேருந்து அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா அவர் அந்த திருச்சி ஏர்போர்ட்டில் கடகடன்னு நடப்பார். ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்பாங்க, ஆனால் எதுவும் பதில் சொல்லலை. மிட் நைட் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த எக்ஸ் வலைத்தளத்தில் ரொம்ப நான் அதிர்ச்சியில் இருக்கிறேன், ரொம்ப காயப்பட்டுள்ளேன்ற மாதிரி சொன்னார். அதற்கப்புறம் 3 நாள் கழித்து நேற்றைய தினம் ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணார். ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, ரொம்ப கவலைப்படுறேன்லாம் சொல்லிட்டு, இது வந்துட்டு பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பழி வாங்கிக்கோங்க, அவங்கள பழி வாங்காதீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இதை பார்த்த உடனே எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, ஏன் அவர் அங்கே இல்லை? ஏன்னா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு சுனாமி, என்ன நேச்சுரல் டிசாஸ்டர், ஒரு வெள்ளம் எது நடந்தாலும் பார்த்தீங்கன்னா மக்கள் அங்கேருந்து வெளியில் ஏறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் யார் அங்கே உள்ளே போவாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், தலைவர்கள், போலீஸு, ஐஏஎஸ்ஸு, சிவில் சர்வன்ட்ஸ் எல்லாம் ஓடுவாங்க. அதை மக்கள் சேவகர்கள்லாம் ஸ்பாட்டுக்கு போவாங்க, அஃபெக்டட் பார்ட்டி வெளியேறுவாங்க. இதுதான் எப்பயுமே நடக்கிற விஷயம். இது சுனாமி அப்பயும் அதான் நடந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாதிப்பு நடந்திருக்கு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாதிப்பில் இவருடைய கட்சி தொண்டர்கள் ஒன்று, இல்லைன்னா இவருடைய ரசிகர்கள், இவங்க தான் வராங்க. அப்போ அந்த சூழலில் இவரும் வெளியேறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா கட்சி தலைவர்களும், அது அதிமுக, திமுக, பாஜக, எல்லா கட்சி தலைவர்களும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டோ இல்லை அடுத்த நாளோ போயிட்டாங்க. ஆனால் இவர் மட்டும் இன்ன வரைக்கும் போல. அது ரொம்பவே என்ன ஒரு தலைவராச்சே, இவருக்காக வந்தவங்க இறந்துருக்காங்களேன்னு போது அவர் ஏன் அதை அவாய்ட் பண்ணார் அப்படின்னு தோணுது. அப்போ அவர் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை அலோவ் பண்ணலை, நாங்களும் வரணும்னு தான் இருந்தோம்லாம் சொன்னாங்க. நானும் ஒரு டிவியில் ஒரு பேட்டி கூட பார்த்தேன். ஆனால் என்னை பொறுத்தவரை அதை நம்புற மாதிரி இல்லைங்க. அது எப்படி யார் போக முடியாது. சரி, ஒருவேளை அங்கேருந்து அங்கே கரூரில் ஏதோ அன்னைக்கு இஷ்யூனாலும் திருச்சியில் வந்து தங்கியிருக்கலாம்ல, இல்லை மதுரையில் போய் தங்கியிருக்கலாம்ல, ஏதோ ஒன்று. ஏன்னா நம்ம மக்கள் அங்கே விழுந்திருக்காங்க, அவங்கள போய் பார்க்கணும், அட்லீஸ்ட் அடுத்த நாள் போய் பார்க்கலாம். ஒன்றுங்க, விஜயகாந்த் அப்படின்னு ஒரு தலைவர் இருந்தார். விஜயகாந்த் ஒருவேளை இதே சூழலில் இந்த மாதிரி விழுந்துட்டாங்க, போலீஸ் அலோவ் பண்ணல, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன், விட்டுருப்பார, வேட்டியை கட்டிட்டு இறங்கி தூக்கிட்டு போட்டு போயிருப்பார்லங்க. அந்த விஜய் இல்லைன்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க, அதனால நான் போகலங்க அப்படின்றது அது நான் சொல்லலாங்க. ஒரு தலைவராக நம்ம யோசிக்கணும்னா அவர் சொல்லக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் அன்னைக்கு லேட்டாக வந்தார். அதை போலீஸ் சொல்கிறாங்க, ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு.
போலீஸ் சொல்லக்கூடாது, அதை ஆன்டிசிபேட் பண்ணும். அதே சமயத்தில் இவர் வந்துட்டு நமக்காக அதை காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்போ நம்ம போகணும்னு தோணணும்ல. சரி, எல்லா கட்சி தலைவர்களும் கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் அவ்வளோ ஹவர்ஸ் டிலே ஆகும்போது குழந்தைங்களையும் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இவரும் பல பொதுக்கூட்டம் பார்க்குறாருல, அதை கொஞ்சம் பிளான்டாக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தான் தோணுது. என்னை பொறுத்தவரை அவர் ஃபஸ்ட்டு இந்த கட்சியில் ஆரம்பிக்கிறேன், அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மிக போல்டான டெசிஷன். ஏன்னா இப்போ ஏற்கனவே கமல்ஹாசன் அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள்லாம் அது கூட முன்ன ஒரு வாட்டி வீடியோ போட்டிருந்தோம் 2-3 வருஷம் முன்னாடி. அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த பீக்கில் கலைஞர் அவர்களோ ஜெயலலிதா அம்மையார் அவர்களோ இருந்தப்போலாம் வராமல், இப்போ திடீர்னு ஒரு வேக்யூம் இருக்கும்போது நாங்களாம் வரோம்னு சொல்கிறது, அதுவும் அவங்களுடைய எண்ட் ஆஃப் த கெரியர், அவங்களாம் முடிச்சுட்டு ஏற்கனவே ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க. ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பீக் ஆஃப் த கெரியரில் வராரு, பெரிய ரிஸ்க் எடுத்துகிட்டு வராரு, ரொம்பவே போல்டான டெசிஷன் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன்னா, அப்போ கூட நான் ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்தேன். அவர் ஜோசப் விஜய், நீங்களும் கிறிஸ்டியன், அதனால தான் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு. அப்படிலாம் கிடையாது, எனக்கு அப்போ தோணுச்சு, அதை சொன்னேன். அதே சமயத்தில் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த திருச்சியில் அவர் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ரொம்பவே கவலையாக இருந்துச்சு. ஏன் அட்லீஸ்ட் அந்த ப்ரெஸ்ஸு கேட்குறாங்களே, அந்த ப்ரெஸ்ஸுக்கிட்ட ஆமாங்க கஷ்டமாக இருக்குது, என்னை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஏன் அவர் பேசலை? நிறைய பேர் அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க, அவராக எதுவும் பேசுறது இல்லைங்க, அவர் எல்லாம் ஸ்கிரிப்டை தான் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் படத்துலலாம் நல்லா மனப்பாடம் பண்ணி சொல்லக்கூடியவர், இங்கேயும் அதை தான் பண்ணுறாரு அப்படின்லாம் சில பொலிட்டிக்கல் லீடர்ஸே சொல்லியிருக்காங்க. ஆனால் அது உண்மைதானோ அப்படிதான் தோணுது. ஏன்னா அவரால் பேசவே முடியலையே. இன்ன வரை ஏதாவது ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவர் வச்சாருன்னா வைக்கவே இல்லை. எந்த கட்சி தலைவராக இருக்கட்டுங்க, அது வந்துட்டு நம்மளுடைய திமுக தலைவராக இருக்கட்டும், நம்மளுடைய அதிமுக தலைவராக இருக்கட்டும், நம்மளுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், இல்லை நாம் தமிழர் கட்சி தலைவராக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஏர்போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா வெளியில் அவங்க பாட்டுக்கு வருவாங்க, சில கொஸ்டின்ஸ் வரும். டெமோக்ரஸியில் எப்பயுமேங்க ப்ரெஸ்ஸு 4th பில்லருங்க. ஸோ அவங்கள ஃபேஸ் பண்ணணும், அதுதான் டெமோக்ரஸியுடைய ஸ்ட்ரென்த்து. அப்போ தான் நமக்கு தெரியும், ஓ நம்மளுடைய தலைவருடைய எண்ணங்கள் இது. ஏன்னா ப்ரெஸ்ஸுக்கிட்ட ப்ரிப்பேர்டாக வர முடியாது, நிறைய கவுண்டர் கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த முக்கியமான அந்த ப்ரெஸ்ஸை இன்ன வரை சந்திக்கலை. அப்போ என்ன தோணும், ஸோ அப்போ யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறதை இவர் வாசிக்கிட்டு இருக்காரோ அப்படின்னு தானே தோண வைக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை முதல்ல அவர் வரணும், வெளியில் வரணும். அவர் ஒரு தலைவர் அப்படின்னும் போது படத்தில் நல்லா நடிக்கிறாரு, நிறைய நல்லது பண்ணுறாரு, அது வேறங்க, அது வந்து ஒரு தொழில். இப்போ ஒருத்தர் டீ கடை வச்சுருக்காங்க, நல்லா டீ போடுறாங்க, அது அவங்களுடைய தொழில். அதே மாதிரி ஒருத்தர் டீச்சராக இருப்பாங்க, நல்ல டீச்சர், நல்ல டாக்டர், அந்த மாதிரி இவர் கண்டிப்பாக நல்ல ஆக்டர். கஷ்டப்படாமலாம் இவர் நம்பர் 1 ஃபீல்டெல்லாம் இருக்க முடியாதுங்க. இன்றைக்கி அவர் நம்பர் 1. அதுக்கு காரணம் பயங்கரமான உழைப்பு இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. அதே சமயத்தில் ஒரு தலைவர் அப்படின்றபோது அது வேற. நீங்கள் இப்போ பாருங்க, சென்னை ஃப்ளட்டு பார்த்துருப்பீங்க, இல்லை எந்த டிசாஸ்டர்னாலும் எல்லா கட்சியிலும் பார்த்தீங்கன்னா, எந்த கட்சி இருக்கட்டும், இந்த கட்சி அந்த கட்சி நான் சொல்ல வரல, வேட்டியை மடிச்சுட்டு இறங்கிடுவாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஏன்னா பொதுமக்கள் பார்க்குறாங்க, நாளைக்கு அவங்ககிட்ட தான் ஓட்டு கேட்க போகணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் வந்துட்டு நல்லா நடிக்கிறாருன்றது வேற. அதே சமயத்தில் அந்த ப்ரெஸ்ஸை அப்போ தானே ஒரு தலைவருடைய எண்ணம் என்ன, அவருடைய சிந்தனை என்ன, அப்போ ப்ரெஸ்ஸு ஃப்ரீயாக கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும். ஒரு தலைவருடைய எண்ணம் தான் அந்த கண்ட்ரியுடைய ஃப்யூச்சருங்க. சிங்கப்பூரில் ஒரு தலைவர் இருந்தார், லீ கான் ஹியூ அப்படின்றவர், அதனால சிங்கப்பூரே மாறிச்சு அப்படின்வாங்க. ஸோ ஒவ்வொரு கட்சி தலைவர் ஒருவேளை சிஎம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அட்மினிஸ்ட்ரேஷனோட டைரக்ஷனே மாறும். ஸோ இவருடைய டைரக்ஷன் என்ன அப்படின்றது அவர் அந்த டெமோக்ரஸியில் கொஸ்டின் பண்ணும்போது தெரியும். ஆனால் இன்ன வரை அவர் ப்ரெஸ்ஸை சந்தித்ததே இல்லை. ஸோ என்னை பொறுத்தவரை முதல்ல ஒரு தலைவர் அப்படின்னும் போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏகப்பட்ட மக்கள் கூடுறாங்க, எல்லோரும் அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. அப்போ அந்த நம்பிக்கை உண்மையாகவே அவர் தலைவர் தானா, இல்லை வெறும் நடிகர் தானா, அவர் யாரோ ஸ்கிரிப்ட் எழுதுறது தான் வாசிக்கிட்டு இருக்காரான்றதை ப்ரூவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சிந்தனைகள் என்ன, அவருடைய எண்ணங்கள் என்ன, அவர் எப்படி தமிழ்நாட்டை பார்க்குறாரு. அப்போ ப்ரெஸ்ஸு கண்டிப்பாக கவுண்டர் பண்ண போகிறாங்க, அதுதானே ப்ரெஸ்ஸோடைய வேலையை. அப்போ தான் அதாவது தங்கத்தை உரச தான் அது தங்கமாக இல்லையானே தெரியும். ஸோ என்னை பொறுத்தவரை முதல்ல அவர் ப்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணணும். குறிப்பாக இன்றைக்கி திருச்சியில் அவர் அவ்வளோ ஆழ்ந்த வருத்தத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அவர் நடந்து போகும்போது அந்த ப்ரெஸ்ஸு என்னங்கன்னு கேட்குறாங்க. திரும்பி என்னை உள்ள விடலைங்க, நான் போகணுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி என்னுடைய எண்ணம் இப்படி இருக்காது. ஸோ என்னை பொறுத்தவரை அவர் இன்னும் தலைவராக ஆகணும், ஒரு மெச்சூர்டு லீடர் ஆகணும்னா இன்னும் அவர் நிறைய எஃபர்ட்ஸ் எடுக்கணும். ஜஸ்ட்டு பொதுமக்கள்லாம் வராங்க, அது வாக்காளர்களாகவும் மாறலாம், அதனால் அவர் தலைவரான இல்லைங்க. தலைவர்ன்றவர்
மக்களோட மக்களாக இருக்கணும். அந்த ஸ்டார்டம் இமேஜ்லேயே ஒரு செக்லூட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த கட்சியை கூட எடுத்துக்கோங்க, அவங்க பாட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. முழு நேரம் அங்கே இங்கே இங்கேன்னு சுற்றுவாங்க. ஏன்னா பொதுமக்களோட அந்த கனெக்ட். இவர் இன்ன வரை அந்த மாதிரி இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அன்னைக்கு அந்த வீடியோ ரெக்கார்டிங் பார்த்து அதை 3 நாள் கழித்து அவர் ரிலீஸ் பண்ணும்போது அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இதில் பழி வாங்குற மாதிரி இருக்குது, நான் வந்து உங்கள் மக்களெல்லாம் கண்டிப்பாக சந்திப்பேன், நம்மளுடைய போராட்டம் இன்னும் ஸ்ட்ராங்காக தொடரும் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் அதில் ஒரு கம்பேஷன் மிஸ்ஸிங் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அவர் பொறுத்தவரை என்னமோ சொல்கிறாரு, அவருக்கு ஒரு சின்ன இது இருக்கலாம், நம்மளை பார்க்க வந்த மக்கள் இறந்துட்டாங்களே, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்களே, அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குங்க, நான் சீக்கிரம் வரேன், என்னை கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு கில்ட் கான்ஷியஸ் இருக்கணும் இல்லைங்க, நம்மளை பார்க்க வந்தேன். ஆனால் அவருக்கும் அந்த சிச்சுவேஷனுக்கும் ஒன்றுமே சம்மந்தமே இல்லை. ஆனால் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அவரே இந்த ஸ்டாம்பேடுக்கு ப்ளேம் பண்ணணுமா கிடையாது. அந்த கூட்டம் அலை மோதுது. ஆனால் ஒரு கட்டத்தில் டிவிகே கட்சி தொண்டர்களே அடித்து மோதுற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அப்போ கட்சியும் பொறுப்பு, ஏன்னா கட்சியும் அவங்க இது பண்ணியிருக்கணும். ஆனால் ஓவராலாக எனக்கு பொறுத்தவரை கவர்மெண்ட்டும் கண்ட்ரோலில் எடுத்துருக்கணும். இவ்வளோ தூரத்தை அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது, அதை அக்குமுலேட்டாக பண்ண விட்டுருக்கக்கூடாது. பட் இவரை பொறுத்தவரை எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க, நம்ம 2 வாரம் கழித்து ஆரம்பிப்போன்ற மாதிரி தான். அதை டோன் ஒரு மாதிரி பேசியிருந்தாலும் அது கடைசியில் அந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் தோண வச்சுது. ஸோ என்னை பொறுத்தவரை அடுத்த சில மாதங்கள் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் சீசன், எல்லா கட்சிகளுமே இந்த மாதிரி ரோட் ஷோஸ்லாம் வைப்பாங்க. ஸோ பெட்டர் அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்தில் ஆன்லைனில் வந்துட போகுது. ஸோ நம்மளுடைய பாதுகாப்பு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி அடித்து பிடிச்சிக்கிட்டு கடைசியில் இழப்பு நமக்கு தான். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டரு. இன்னொன்று நம்ம எப்பயுமே சொல்லுவோம், வடக்கன்ஸ்லாம் நம்மளோட கம்மி, யூபி, பீகார், மற்ற ஸ்டேட்ஸ்லாம். ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திராவை தவிர மற்ற எந்த ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி நடிகர்கள்லாம் நம்ம போய் முட்டி மோதி பார்க்கணும் அந்த மாதிரி இருக்காதீங்க. நம்மளை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும். கடைசியில் நம்ம வேலை செஞ்சால் தான் நமக்கு சாப்பாடு. இது என்னுடைய கருத்துங்க. உங்களுடைய கருத்து இல்லை நான் சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் தாராளமாக கமெண்ட்ஸில் எழுதுங்க. உங்களுடைய வியூஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.